Hey, May, May, Hey, போன பாத்துக்கு இருக்கா உனக்கு இதே முக்கியமா போச்சா? கை நீடின கையை சொடக்குன்னு ஒடிச்சுட்டு நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தன. போன திரும்பி இப்பதானே எடுத்தேன். இதே உனக்கு முக்கியமா? இதே எனக்கு முக்கியம். சரி நைட்டு சோறு என்னன்னு சொல்லு. நைட்டுக்கு 4 வகை சோறு உனக்கு செஞ்சு வைக்கிறேன், சாப்பிடு. கொண்டா. மாறவில்லை மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உட. நீ செஞ்சு வைக்கிறது ரசம் கதை இருக்கு. இன்னும் சாகல நீ. ஏதோ வவுத்து பசிக்கு அது போய் எஃபெக்ட் காட்ட மாட்டேங்குது. சரிப்பாவா நைட்டுக்கு என்ன பண்ண போற? நைட்டுக்கு நான் செய்யறப்ப பாரு. என்னன்னு சொல்லு. கஞ்சி தண்ணி. சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு தண்ணினா உங்க வீட்டுல போய் போட்டுக்க. இல்ல நான் இங்கதான் போடுவேன். தேவையில்லாம பேசாத. நைட்டுக்கு என்ன சோறு மட்டும் கஞ்சி தண்ணி தனி சாப்பாடு. போ சோறு வேணாம் ஒண்ணு வேணாம். ஐயோ சந்தோஷம். நான் நல்ல கடையில போய் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ நான் நல்லா உனக்கு சோறாக்கி போட்டுக்கிறேன். போ. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சொல்லு. எந்த பேன எந்த எடுவட்ட ஈன சரி பயமா எந்த பேன அப்படினது என்னவா? அப்பனா வெந்து தெரிஞ்சது காடு அஜித் படத்தை போய் பாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும். உன் வீட்டுக்காரர் வரவும் சொல்லு. என் வீட்டுக்காரர் வரவும் இப்ப இந்த விளக்கமாத்தோட வருவாப்புல என் வீட்டுக்காரர். எதுக்கு அவனை இங்கே அடிச்சுக்கிறது? எதுக்கு சாத்து பருவம் இன்னைக்கு நீ பேசுனது எதுக்கு? நான் அதுக்குன்னா பயப்பட மாட்டேன். நாங்க பயந்து கழிச்சுக்கா இருக்கோம். ஆளு கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, கேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். நீ 15 ரூபா கம்மியா இருக்கணும். அழுகுறியே என்ன இருக்கு? மசாலா எதுவுமே எடுத்து நான் குழம்பு வைக்க வேணாம். நீ வாடி கடை. எனக்கு சந்தோஷம். இப்ப நான் குழம்பு வச்சு உனக்கு தாரேன்னு சொன்னா அது வைக்காமே இருக்கலாம். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பாக்க தாங்க மாட்டேன். போ 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 போ. இப்ப என்னவே முடிவா சொல்ற? என்னத்த சொல்ல? நைட்டுக்கு இப்ப என்ன சாப்பாடு? சம்பாதிச்சு வந்து கொட்டுறது அந்த கஞ்சிக்குள்ளே வா. அந்த கஞ்சிக்கு வேணும்ல காசு. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஒரு வாரம் வேலைக்கு போகாதுக்கு இப்படி மூஞ்சில முள்ள கட்டிட்டு எப்ப வேலைக்கு போனாலும் வீட்டுக்கு கரெக்டா காசு வர மாட்டேங்குது. பேசாம போப்பா. போப்பான்ட்டு உனக்கு ஒரு நாள் இருக்கும். உன் குடும்பமே ஒரு கிறுக்கு. இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. வாங்கடா 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 வாங்கடா. இப்பத்தே ஒருத்தர் முடிச்சிருக்கேன். நீ வேற யாரும் கொண்டு போற என்ன? அவ்வளவு சோறாய் நான் வடிச்சு ஒடிச்சு கொட்டுறேன். நான் கொடுத்தது 500 ரூபாய். நீ கொடுத்தது பேசாம போது. நீ ஜோறு கட்டி செருப்படி வைத்து போயிடாத. என்னவா அடிச்சடியா மண்டை வீங்கிச்சா? ஆமா, தும்சாங்கையில அடிச்சா அப்புறம் எப்படி வீங்காம என்ன ஒண்ணு? என்னமா என்ன சோறு கட்டே சாத்துனேன். சோறு கட்டா சாத்து. ஆமா, ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. வருமானமே இல்லாம நீங்க சோறு கட்டி இருந்தீங்கன்னா எதை வச்சு போடுறது? இருக்கிறத வச்சு ஆக்கப்பா. என்னது இருக்கு? கஞ்சி குடிக்காம இருக்குங்களா? அரிசி பருப்பு இருக்குல்ல, அரிசி அப்ப அரிசி பருப்பு சுடுதண்ணில போட்டு வேக வைக்கிறேன். வேக மசாலா பொடி வாங்கிட்டு வந்தேல. நீ காசு கொடுத்தாலும் அதை தானே செஞ்சீங்க. வேக வச்சு வேக வச்சு தானே. எனக்கு என் ஜமையலை பத்தி ரொம்ப டேமேஜ் பண்ணீங்க நீங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நல்ல கறியா நீங்க இப்படி பண்ணிவிட்டீங்க. போங்கடா போப்பா சாமி. உன்ட சோறு வாங்கி குடிக்காம இருக்கலாம். அது பழைய சாக்க ஈர சாக்க பொத்தி படுத்துட்டு போயிருவேன். போ. என்னமா செய்யற? இப்படி பேச்சு பேசிக்கிட்டு எனக்கு எதுவும் செய்ய தெரியாது. நான் இப்படியே உட்கார போறேன். மப்பே வார்த்தை என்னன்னு கேட்டுக்கிறேன். நான் அவர் வந்து சாப்பாடு டாக்கி வாங்குறதுக்கா? ஆமா, நாங்களா நீ சிக்கன் அப்புறம் அடிச்சுட்டு அமாவாசையா பௌர்ணமியான்னு பாக்கணும். நீ அமாவாசை முடிஞ்சிருச்சு. அமாவாசையா பௌர்ணமியா போயிட்டு இப்படி பேசினா அமாவாசையா பௌர்ணமியான்றியா? பில்டப் பண்றதோ டீலா விடுறதோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா.